Hi students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்கான ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபார் 2024 2024ல இந்த வருஷம் நடந்த ஒரு ஒரிஜினலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் வந்து ஆல்ரெடி இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிக்ட்னுடைய கொஸ்டின் பேப்பர். இப்போ நம்மளுடைய சேனல்ல 11th காமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது எதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டினை நீங்க கம்பல்சரி நீங்க ஒன்று கூட விடாம படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்ல உங்களால 100க்கு 90 மார்க்குக்கு மேல எடுக்க முடியும். ஸோ அதனால மறக்காம போய் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா தரோவா படிச்சுக்கிறங்க, சரியா? ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் தரேன். ஸோ மறக்காம அதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையுமே ஒன்று விடாம நீங்கள் படிச்சுக்கோங்க, சரியா? சரி, ஓகே. ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம வந்து இந்த வருஷம் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து டிப்ஸ் வீடியோலேருந்து எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீம் சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறேங்க. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. Question number 11, what is meant by barter system? Question number 12, what is meant by Nalangadi? Question number 13, what is meant by economic activities? Question number 15, what is meant by limited liability? Question number 16, who is called Karta? Question number 17, what is meant by chartered accountant? ஸோ இந்த 2 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த 4 3 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இந்த 7ல் 6 கொஸ்டின் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல தான் கேட்டிருக்காங்க, எக்ஸப்ட் இந்த கொஸ்டின் 14. அப்போ கொஸ்டின் நம்பர் 17 கம்பல்சரி சொல்லியிருக்காங்க, அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்ததுல இருந்து தான் வந்திருக்குது. ஸோ டோட்டலாக இப்போ இந்த 5x2 10 மார்க் நம்ம எடுத்துடலாம். அடுத்து இந்த 3 மார்க்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19, வாட் ஆர் த போர்ட்ஸ் டெவலப்டு பை பாண்டியா கிங்டம். அப்புறம் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்புறம் வாட் இஸ் அன்லிமிட்டட் லயபிலிட்டி. அப்புறம் வாட் இஸ் மென்ட் பை கவர்மெண்ட் கம்பெனி. இந்த 4 கொஸ்டின்ஸும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பட் நமக்கு இங்கே 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்து 4 கொஸ்டின் கேட்டுக்கிறதுனால அப்போ நம்ம 4x3 12 மார்க்ஸ் வந்து நம்மளால இந்த 3 மார்க் கொஸ்டினில் ஸ்கோர் பண்ணிட முடியும். அடுத்து 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த 25ல் ஏபி இது ரெண்டுமே நாம சொன்ன கொஸ்டின் தான், ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸும் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸும். அதே போல் கொஸ்டின் நம்பர் 26ல் ஏபி ரெண்டுமே நம்ம சொன்ன கொஸ்டின் தான், கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஸோ இந்த 4மே நம்ம சொன்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நம்ம இதில் வந்து எனி 2 தான் எழுத போகிறோம். அப்படின்றப்ப இந்த 2x5 10 மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ இதில் 10 மார்க்கு, இதில் 12 மார்க்கு, இதில் ஒரு 10 மார்க்கு. அப்போ 20 32 மார்க் எடுத்துரும். 35க்கு 32 மார்க் எடுத்துரும். பேலன்ஸ் 10 மார்க் கொஸ்டின், சாரி 1 மார்க் கொஸ்டினில் ஒரு 10 மார்க்கு கேட்டிருக்காங்க. அப்போ 45க்கு நம்மளால் 42 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ 42னா நமக்கு 90க்கு 84, 100க்கு 94 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க் மேலே கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 94 மார்க் நம்மளால எடுக்க முடியும். நீங்கள் நான் சொன்ன கொஸ்டின் ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் எல்லாமே கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ இதே போல் மற்ற டிஸ்ட்ரிக்ட் இன்னும் நடக்காத டிஸ்ட்ரிக்ட்ஸ் கூட இதே தான், நம்ம என்ன கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் தரோவா படித்தாலே போதுமானது. அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 90 மார்க் மேலே எடுக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ மறக்காமல் அந்த கொஸ்டினை போய் படிச்சுக்கிறங்க. யூடியூப் சர்ச்சில் போயிட்டு 11th காமர்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கல்வி டியூப்னு சர்ச் பண்ணிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரிசல்ட்டில் வந்துடும். ஸோ மறக்காமல் போய் பார்த்துக்கிறங்க. இந்த கொஸ்டின் பேப்பருக்கான டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.